ஹாய், இன்னைக்கு ராஜ்மாவை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஓவர் நைட் வந்து இந்த ராஜ்மாவை ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் எண்ணெயில் தாளித்து விட்டுக்கலாம். 3 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு, அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் 3 தக்காளி போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சூட்டோடையே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ராஜ்மா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற அளவுக்கு புளி நான் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட நான் வடகம் தாளித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கடுகு, வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழம் போல் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டு வேக வச்சுருந்த ராஜ்மாவும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம் முழுமையாக போனதும் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க விட்டதும் அரைச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது அரை மணி நேரம் போல் நல்லா கொதி வந்துச்சுன்னா அவ்வளோதான், ராஜ்மா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.